வணக்கம், நான் சதீஷ் குரூப்பன் சவுத் குரோன் சேனல்ல இருந்து. தமிழ்நாட்டில் உள்ள எல்லா ஆறுகளையும் பாதுகாக்கவும் அதோட வளத்தை பெருக்கவும் ஒரு வரைமுறையான பயிர் முறைகளை கொண்டுட்டு வரணும். நெல்லு தான் போடுவேன், கரும்பு தான் போடுவேன், தென்னை தான் வளர்ப்பேன் அப்படி என்கின்ற இந்த கண்மூடித்தனமான விவசாயத்திலிருந்து வெளியே வந்து எந்தெந்த காலத்திற்கு எந்தெந்த பயிர்களை செய்வது, இந்த இன்னைக்கு இருக்கிற சந்தையை பொறுத்து எப்படி வந்து அதிகப்படியான விலைக்கு வந்து அந்த பொருள்களை எடுத்துட்டு போறது அப்படிங்கிற அமைப்பு முறைகளை விவசாயிகளுக்கு மத்தியிலும், நீர்முறைகளை வந்து நீர் வாரியர்ஸ் என்று சொல்கின்றது நீர் பாதுகாவலர் மத்தியிலும் ஒரு பயிற்சியாக கொண்டு போறான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். ரொம்ப சிறப்பா. இது வரைக்கும் எவ்வளவு பயிற்சி வகுப்புகள் நடத்தி இருக்கீங்க தமிழ்நாடு முழுவதும்? 2015 இன்றைக்கு வரைக்கும் ஏறத்தாழ ஒரு 640 வகுப்புகளை நாங்க நடத்தி பண்ணிருக்கீங்க. தமிழகத்தில் இருக்கின்ற எல்லா பெரிய நதி படுகைகள்லையும் அதை பண்ணியிருக்கிறோம். ஓகே, அதோட பிரதிபலனா ஏதாவது நீங்க நதி, இப்ப நீங்க எத்தனை நதி ஆறுகள் சொல்லியிருக்கீங்க, அது ஏதாவது நீங்க அவுட்கம் ரிசல்ட் கொண்டு வந்திருக்கீங்களா? 2015 இன்றைக்கு வரைக்கும் நடந்திருக்கின்ற இந்த வேலை திட்டங்களில் 2015க்கு முன்னாடி நீர்நிலைகளை பாதுகாக்கின்ற இயக்கம் பெரிய அளவில் இல்லை. இப்போ வந்து எல்லா பகுதிகளிலும் இந்த நீர்நிலைகளை பாதுகாக்கின்ற இயக்கங்கள் தோன்றி அவர்கள் தன்னார்வமாக போய் பெரிய தொழிலதிபர்களிடமிருந்து CSR ஃபண்டு அது இது மாதிரி வாங்கி கிரவுட் ஃபண்டிங்னு சொல்ற மக்களுக்கு நிதி திரைத்து தன்னார்வமாக அரசை சார்ந்து இல்லாமல் தங்கள் முயற்சியில் பண்ணுகின்ற பல குழுக்கள் இப்பொழுது செயல்படுகின்றன. அவர்களெல்லாம் அவரவர்களுக்குரிய சட்டத்திட்டங்களை வகுத்து அங்கங்கே செயல்படுகிறோம், ஒருங்கிணைக்கின்ற ஒரு கோபுர அமைப்பை உருவாக்கணும். அதுதான் இப்ப இருக்கிற தேவை. அதற்காக இறுதி முயற்சியில் நாம் ஈடுபட்டிருக்கிறோம். வைகை பாதுகாப்பு, வைகை ரிவர் பார்லமெண்ட் மீட்டிங் வருகிற ஜனவரி மாதம் 27, 28 தேதிகளில் வைகை அணைக்கட்டில் வந்து நாங்கள் நடத்துகிறோம். அது வந்து வைகை உற்பத்தி ஆகிற அரசரடி என்கின்ற மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து கடலில் போய் சேர்கின்ற கடற்கரை கிராமம் வரை 258 கிலோமீட்டர்களுக்கும் 10 கிலோமீட்டருக்கு 2 பேர் தேர்ந்தெடுத்து அந்த பாராளுமன்ற அமைப்பது என்று திட்டம். ஓகே, இது உங்க எப்படி விளம்பரப்படுத்துறீங்க? நீங்க இப்ப சொல்றீங்க அது முடியல, இது வரைக்கும் விளம்பரத்தில் நாங்க தோல்வி அடைஞ்சிருக்கோம். அது உங்களை மாதிரி ஆட்களோட கொண்டு போகணும், உங்களை மாதிரி ஆட்களோட சேர்ந்து அதற்குன்னே ஒரு தனி பயிற்சி முகாம் ஒன்று வச்சு ஒரு கூட்டம் வச்சு அதுக்கு உங்களை மாதிரி ஆட்களை வரவழைச்சு இந்த அந்த உத்தியை கையாளணும்னு நினைக்கிறேன். அப்ப நீங்க சொன்ன மூலமா தான் எங்களுக்கு தெரியுது. அதான் வேற எங்கேயுமே நாங்க இந்த இப்ப நீங்க வந்திருக்கிறீங்க, உங்க மூலமாக இதை எடுத்துட்டு போறது, உங்களை வைத்து இதை பரவலாக்குறது அப்படிங்கிற ரொம்ப சிறப்பியா இப்ப ஈவென்ட் நடந்துட்டு இருக்கு. நீங்க கவனம் செலுத்துங்க. நன்றி. நம்ம மேற்கொண்டு நம்ம நிறைய பேசுறோம். ரொம்ப உங்க நேரம் ஒதுக்கியதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.